டிசம்பர் 28 புனித மாசிலா குழந்தைகள் மறைசாட்சியர் விழா. காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். புதிதாய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்று அவர் மறைசாட்சியரின் மணிமுடியை மாசில்லா குழந்தைகளுக்கு அளித்தார். புதிதாய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்று அவர் மறைசாட்சியரின் மணிமுடியை மாசில்லா குழந்தைகளுக்கு அளித்தார். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடியிலும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதை, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தின் மாசாவை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அழிக்கும் இலைப்பாட்டு நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புதியதாய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்று அவர் மறைசாட்சியரின் மணிமுடியை மாசில்லா குழந்தைகளுக்கு அளித்தார். புதிதாய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்று அவர் மறைசாட்சியரின் மணிமுடியை மாசில்லா குழந்தைகளுக்கு அளித்தார். பாசுரம். அரசன் தாவீதின் அரியணை அமர்ந்து தரையில் இஸ்ரவேல் இனத்தை ஆள, அரசருக்கு அரசராய் பிறந்த செய்தியை அரண்டு அறிந்தான் ஏரோதரசன். கொடுங்கோல் மன்னன் குரூர மனத்தினன் கொடுவாள் கொண்டு குழந்தைகளெல்லாம் மடிந்திட, சேய்களின் தொட்டிலில் இரத்தம் படிந்திட செய்தான் வீரரின் கரத்தால். மறைசாட்சியரின் மலர்களே வாழி, கிறிஸ்துவின் பகைவன் துளிர்த்திடும் உம்மை முறையாய் முதிரவிடாமல் எழுப்பிய சூறாவளியில் உதிர்ந்தீர் வாடி. அவனியில் இயேசுவின் முதற் பழிப்பொருள் நீர். அவர்க்கென உயிர் பலியானவர் மந்தை நீர். பவமற்று விண்ணகப் பீடம் சூழ்ந்து அவருடன் வாழ்கிறீர், மகிழ்வீர் திகழ்ந்து. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சி உண்டாகுக. மரியா வயிற்றில் பிறந்தவர் நீரே. இறையாம் தந்தை தூய ஆவியார்க்கும் நிறைவாய் மாட்சி என்றுமே ஆகுக. ஆமீன். வெண்ணாடை அணிந்து அவர்கள் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்கிறார் ஆண்டவர். வெண்ணாடை அணிந்து அவர்கள் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்கிறார் ஆண்டவர். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வெண்ணாடை அணிந்து அவர்கள் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்கிறார் ஆண்டவர். வெண்ணாடை அணிந்து அவர்கள் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்கிறார் ஆண்டவர்.
குழந்தைகள் ஆண்டவருக்கு புகழ் பாடுகிறார்கள். உயிரோடு இருந்தபோது போதிக்க முடியாததை சாவில் அறிக்கையிட்டார்கள். குழந்தைகள் ஆண்டவருக்கு புகழ் பாடுகிறார்கள். உயிரோடு இருந்தபோது போதிக்க முடியாததை சாவில் அறிக்கையிட்டார்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனின் நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பை வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரை கடும் வெயிலை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்தேவலைகளை பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவை பகலை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியை இருளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை முகில்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா ஆசிரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தை நீ வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதியுள்ளவர். குழந்தைகள் ஆண்டவருக்கு புகழ் பாடுகிறார்கள். உயிரோடு இருந்தபோது போதிக்க முடியாததை சாவில் அறிக்கையிட்டார்கள். குழந்தைகள் ஆண்டவருக்கு புகழ் பாடுகிறார்கள். உயிரோடு இருந்தபோது போதிக்க முடியாததை சாவில் அறிக்கையிட்டார்கள். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி எதிரியை அடக்கினீர். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி எதிரியை அடக்கினீர். புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி எதிரியை அடக்கினீர். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி எதிரியை அடக்கினீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது. ஒரே புலம்பலும் அழுகையுமாய் இருக்கின்றது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார். ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இவர்களே கடவுளின் புனிதர்கள், இவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். இவர்களே கடவுளின் புனிதர்கள், இவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு பரிசு. இவர்களே கடவுளின் புனிதர்கள், இவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. இவர்களே கடவுளின் புனிதர்கள், இவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களின் நம்மை விட பெருந்தொகையாதாயினும் ஆள் பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளிடம் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்து வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேஸ் ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கும் எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது, எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண்மகு என்றால் அதை கொன்றுவிடுங்கள், பெண்மகு என்றால் வாழட்டும். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவரும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரேய ஆண்மக அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித குட்வோல்டேயுஸ் ஆற்றிய பிரசங்கம். அவர்கள் பேசுவதில்லை, எனினும் கிறிஸ்துவிற்கு அவர்கள் சான்று பகர்கின்றனர். ஒரு சிறு குழந்தை பிறந்தது, அதுவே பேரரசர். தொலைவினின்று ஞானிகள் அவரிடம் இட்டு செல்லப்படுகின்றனர். தொழுவத்தில் படுத்திருப்பினும் வானகத்தையும் வையகத்தையும் ஆட்சி செய்யும் அவரை ஆராதிக்க அவர்கள் வருகின்றனர். அரசராக பிறந்த ஒருவரை குறித்து அவர்கள் கூறும்போது ஏரோது கலங்குகின்றான். அவனது அரசை காத்து கொள்ள அவரை கொல்ல தீர்மானிக்கின்றான். குழந்தை மீது அவனுக்கு விசுவாசம் இருக்குமாயின் இவ்வாழ்க்கையிலும் வரவிருக்கும் வாழ்க்கையிலும் சமாதானத்தோடு அவனே என்றென்றும் ஆட்சி புரியலாம். அரசரின் பிறப்பை கேள்வியுற்றதும், ஏரோதே, நீ ஏன் அஞ்சுகின்றாய்? உன்னை விரட்ட அவர் வரவில்லை, மாறாக அழகையை வெல்லவே அவர் வருகின்றார். ஆனால் நீ இதை புரிந்து கொள்ளாததால் நீ கலங்குகின்றாய். நீ அழிக்கத் தேடும் ஒரு குழந்தையின் மீது உள்ள கோபத்தால் பல குழந்தைகளின் சாவில் உன் கொடூரத்தை வெளிப்படுத்துகின்றாய். அழும் அன்னையரின் அன்பினாலோ தங்கள் பிள்ளைகளின் இறப்பினால் துயருறும் தந்தையரினாலோ குழந்தைகளின் கதறல் மற்றும் அழுகையினாலோ உன்னை நிறுத்த முடியவில்லை. உடலால் சிறியவர்களை நீ அழிக்கின்றாய், ஏனெனில் பயம் உன் இதயத்தை அழிக்கின்றது. உன் ஆசையை நீ நிறைவேற்றினால் உன் வாழ்நாளை நீடிக்க செய்யலாம் என்று நீ கற்பனை செய்கின்றாய். ஆனால் நீ வாழ்வையே கொல்ல தேடுகின்றாய். இருப்பினும் அருளின் ஊற்றால் உன் அரியணை அச்சுறுத்தப்படுகின்றது. மிகவும் சிறியது, இருப்பினும் மிகவும் பெரியது. அவரே தொழுவத்தில் படுத்து கிடக்கின்றார். நீ அறியாமலேயே உன்னை அவர் பயன்படுத்துகின்றார். அழகையின் அடிமைத்தனத்தினின்று ஆன்மாக்களை விடுவிக்க அவர் தம் சொந்த நோக்கங்களை செயல்படுத்துகின்றார். பகைவரின் குழந்தைகளை இறைவனது சுவீகார பிள்ளைகளின் பேற்றிற்கு அவர் எடுத்து செல்கின்றார். குழந்தைகள் கிறிஸ்துவிற்காக இறக்கின்றனர், இருப்பினும் அவர்களுக்கு அது தெரியாது. வேத சாட்சிகளின் சாவிற்காக பெற்றோர் துயருறுகின்றனர். இன்னமும் பேசக்கூட முடியாதவர்களை தனக்கு தகுந்த சாட்சிகளாக குழந்தை ஏற்படுத்துகின்றது.
எத்தகையது அவரது அரசு என பாருங்கள். இத்தகைய அரசராக விளங்குவதற்கு அவர் வந்த விதத்தில் வருகின்றார். விடுவிப்பவர் எவ்வாறு விடுவிக்கின்றார் என்பதை பாருங்கள். மீட்பர் ஏற்கனவே மீட்பை செயல்படுத்துகின்றார். ஆனால் ஏரோதே, உனக்கு இது தெரியாது. நீ கலங்குகின்றாய், சினம் கொள்கின்றாய். குழந்தைக்கு எதிராக உன் கோபத்தை நீ வெளிப்படுத்தும் போது நீ ஏற்கனவே அவருக்கு மரியாதை செலுத்துகின்றாய். ஆனால் அது உனக்கு தெரியாது. எத்துணை பெரிய கொடை இங்குள்ளது. இத்தகைய வெற்றியை குழந்தைகள் அவர்களது எந்த தகுதியால் பெறுகின்றனர்? அவர்கள் பேசுவதில்லை. இருப்பினும் கிறிஸ்துவிற்கு அவர்கள் சான்று பகர்கின்றனர். போரிட அவர்கள் தங்கள் அங்கங்களை பயன்படுத்த முடியாது. இருப்பினும் வெற்றியின் குருத்தோலையை அவர்கள் தாங்குகின்றனர். ஆயரான புனித குட்வோல்டேயுஸ் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றங்கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். மாசற்ற குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டனர். பால் மனம் மாறா குழந்தைகள் கொடுங்கோல் அரசனால் கொலையுண்டனர். தூய்மையான கடவுளின் ஆட்டுக்குட்டியை இவர்கள் பின் சென்று ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று எப்பொழுதும் பாடுகிறார்கள். மாசற்ற குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டனர். பால் மனம் மாறா குழந்தைகள் கொடுங்கோல் அரசனால் கொலையுண்டன. தூய்மையான கடவுளின் ஆட்டுக்குட்டியை இவர்கள் பின் சென்று ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று எப்போதும் பாடுகிறார்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடி அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தை வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்பார் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மாசற்ற குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டனர். பால் மனம் மாறா குழந்தைகள் கொடுங்கோல் அரசனால் கொலையுண்டனர். தூய்மையான கடவுளின் ஆட்டுக்குட்டியை இவர்கள் பின் சென்று ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று எப்போதும் பாடுகிறார்கள். மாசற்ற குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டனர். பால் மனம் மாறா குழந்தைகள் கொடுங்கோல் அரசனால் கொலையுண்டன. தூய்மையான கடவுளின் ஆட்டுக்குட்டியை இவர்கள் பின் சென்று ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று எப்போதும் பாடுகிறார்கள். மன்றாட்டுகள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் பிறந்தபோதே மனிதரின் வெறுப்புக்கு ஆளானீர். மாசில்லா குழந்தைகளே உமக்காக முதலாக துன்புற்றனர்.
உம்மீது எங்களுக்கு உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றோம். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். உம்மை போலவே சகோதர சகோதரர்களாகிய நாங்களும் துன்புறுத்தப்படுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். நீர் பாவம் ஏதும் செய்ததில்லையாயினும் எங்களைப் போலவே துன்புற்றீர். எங்கள் சிலுவையாகிய துன்பங்களை தூக்கி கொண்டு உம்மை பின் செல்ல அருள் புரியும். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். மாசிலா குழந்தைகள் மௌனமாக உமக்கு சான்று கூறினார்கள். நாங்கள் எம் சொல்லிலும் செயலிலும் பிறரிடம் உம்மை பறைசாற்றுவோமாக. ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். இயேசு கிறிஸ்துவே, குழந்தையாயிருக்கும் போதே நீர் துன்புறுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டீர். துன்புறுத்தப்படுதல், நாடு கடத்தப்படுதல் ஆகிய துன்பங்களிலிருந்து எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றும். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. மாசின்மையை நேசிக்கும் ஆண்டவராகிய கடவுளே, மறை சாட்சியரான புனித மாசற்ற குழந்தைகள் இன்று உமது புகழை வாய்மொழியால் அன்று தங்கள் மரணத்தால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் உச்சரிக்கும் நம்பிக்கையை எங்கள் செயல்களிலும் வெளிப்பட செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.